நண்பர்களே, மீண்டும் சமைக்கிறது நினச்சி இந்த பதிவில் இந்த மாதிரி 40 பேஜஸ் நோட் புக்கு ப்ரௌன் ஷீட் போடும்போதோ எந்த அட்டை போட்டாலுமே ஒரு துளி கூட கிழிக்காமல் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோல்லேருந்து அளவு மெஷர்மெண்ட் எடுத்து கீழ்ச்சி எடுத்துக்கிட்ட அளவு நோட் புக் அளவுக்கு பாருங்கள், ஒரே துளி கூட கிழிக்காமல் அப்படியே மடித்து போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 பக்கம் இந்த மாதிரி மடிச்சுட்டு நாலு பக்கமும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 பக்கம் மடிச்சு விட்டுட்டுனா இந்த மேலே அக்கௌண்ட்டை விட நல்லா தேய்ச்சி விட்டுருக்காங்க மெஷர்மெண்ட்காக. இப்போ பாருங்கள், நான் நோட் புக்கு அந்த அட்டையை கிழிக்கவே இல்லை, அப்படியே உள்ளுக்கு கொடுத்து மடிச்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த மாதிரி 40 பேஜ் நோட் புக்கு தான் பாசிபிள், அந்த பெரிய நோட் புக்குக்கெலாம் பாசிபிள் இல்லை. அதை அப்படியே மடிச்சு விட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. காட்டுற ஆர்வத்தில் கொஞ்சம் சொதப்புறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கார்னர்ஸை இந்த மாதிரி மடிச்சு விட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ். மடிச்சு விட்டுட்டோம்னா பக்கவாக ரெடி ஆகிடும் பாருங்கள். இதையும் நான் மடிச்சு விட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கார்னரில் மடிச்சு விட்டுருங்க. மடிச்சு விட்டுட்டிங்கன்னா பாருங்கள், ஒரு துளி கூட கிழிக்காமல் சூப்பராக அட்டை போட்டாச்சு. இந்த வீடியோ, இந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. இன்று பிறந்தநாள் திருமணம் காண அனைத்து நண்பர்களுக்கும் மீனது வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க மலர்க.